சார் வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம டாபிக் போட்டு வீடியோ போட்டோம். இப்போ என்ன சார் டாபிக்கா கொண்டு வந்திருக்கீங்க? இப்போ வந்து இருக்கிறதுல கரண்ட் ஹாட் டாபிக்ங்க. பட்ஜெட் முடிஞ்சது. நம்ம டாக்ஸேஷன் ரிலேட்டடுங்க. ஓகே சார். ஓகே. நியூ டாக்ஸ் ரெஜிம், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம். அதுல வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாதுங்க. நியூ டாக்ஸ் ரெஜிம்ல மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே நம்ம சார். இந்த வீடியோல வந்து பர்டிகுலர் அட்டென்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அது எப்படி அஃபெக்ட் ஆகுது, ஓகே ஓகே சார். மியூச்சுவல் ஃபண்ட் டாக்ஸேஷன்ல என்னென்ன சேஞ்சஸ்ங்க, அதோட டீடைல்ஸ் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோங்க. கண்டிப்பா சார். ஓகே சார் நான் உங்களுக்கு அந்த பிபிடி ஓபன் பண்ணிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஒரே நிமிஷம் சார். ஓபன் பண்ணியாச்சு சார். சார் சொல்லுங்க. ஓகே. இதுல வந்து ஓல்ட் ரெஜிம் வந்து அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைங்க. அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு தான் நான் இங்க ஷேர் பண்ணிருக்கேன். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாங்க. ஓகே இது சார். வந்து லாஸ்டா இருந்த அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து பாத்தீங்கன்னா 0 to 3 lakhs 0%, 3 to 6 lakhs 5%, 6 to 9 lakhs வந்து 10%, 9 to 12 lakhs 15%, 12 to 15 lakhs 20%, above 15 lakhs வந்து பாத்தீங்கன்னா 30%ங்க. ஆமா சார். இதுதான் இந்த நியூ டாக்ஸ். இதுல வந்து சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? இதுல என்ன சேஞ்ச்ன்றத நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க. ஓகே இது வந்து பிசினஸ் டுடே இதுல இருந்து தான் ஆர்டிகல்ல இருந்தா ஷேர் பண்ணிருக்கேன் நான். இதுல Okay. என்ன சேஞ்சஸ்னு பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாப் இருக்கு பாருங்க, அப் டு 3 lakhs நில்லுன்ற, அதுல நோ சேஞ்சுங்க. ஓகே சார். ஓகே இந்த 3 to 6 lakhs இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3 to 7 lakhs ஆக்கிருக்காங்க. அதாவது அந்த ஸ்லாப் வந்து 1 lakh எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. ஓகே சார். ஓகே அதுக்கு அடுத்ததுலயும் பாத்தீங்கன்னா 7 to 10 lakhs. அது முன்னாடி 6 to 9 இருந்தது, 7 to 10. Okay. இதுலயும் ஒரு 1 lakh எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து சேஞ்ச் எதுவும் இல்லைங்க, கண்டினியூட்டி தான். அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சும் இல்லைங்க. ஓகே சார். இது எல்லாமே நியூ டாக்ஸ் ரெஜிம்ல தான் ஆல்டர் பண்ணிருக்காங்க. ஆமா, நியூ டாக்ஸ் ரெஜிம்ல தான் ஆல்டர் பண்ணிருக்காங்க. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த நிறைய மீடியால சொல்றதும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆர்டிகல் இதுதான் போட்டிருந்ததுங்க. அதாவது 17,500 நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணா நம்ம சேவ் பண்ணலாம். ஓகே ஓகே சார். ஓகேங்களா? அதோட டீடைல்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நெக்ஸ்ட் சார்ட்ல நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன். அதாவது ஒருத்தரோட சேலரி வந்து ஒரு அசம்ஷனுங்க, ஒரு 15,75,000. ஓகே சார். ஓகே அவர் அந்த சேலரியில இருக்கிறாருன்னா, முன்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பாத்தீங்கன்னா 50,000 இருந்ததுங்க. ஆமா சார். இப்ப வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 75,000 ரூபாய் மாத்திருக்காங்க. ஓகே ஓகேங்களா? அப்ப லாஸ்டா இருந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அது போக 15,25,000 ஆகும். இதுதான் வந்து டாக்ஸபிள் சேலரிங்க. ஓகேங்களா? அப்போ அந்த வேரியஸ் டாக்ஸ் லேப்ஸ்ல இருக்கிற ஸ்பிளிட் தான் நான் கீழே போட்டிருக்கேன். ஓகே ஓகே சார். ஓகேங்களா? அப்போ அவங்க டோட்டலா டாக்ஸபிள் பே பண்றது வந்து பாத்தீங்கன்னா 1,57,500ங்க. ஓகே ஓகே சார். ஓகே. இப்ப நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? 50,000ல இருந்து 75,000 ரூபாய் பண்ணிருக்காங்க. பிளஸ் அந்த ரெண்டு ஸ்லாப்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? 1 lakh. ஆமா சார். ஆமா. அது போக இந்த கால்குலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல 75,000 ரூபாய் போக 15 lakhs வந்துருங்க. இந்த 15 lakhs வந்து டாக்ஸபிள் சேலரியில அந்த ஸ்பிளிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,40,000 வருங்க. ஓகே சார். ஓகே ஓகே. இதோட டிஃபரன்ஸ் தான் இந்த 17,500ங்க. ஓகே புரியுது சார். ஓகே ஓகேங்க. இது வந்து டாக்ஸ பொறுத்துங்க. இப்ப சார் அடுத்த ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நியூ டாக்ஸ்ல மட்டும் தான் மாத்திருக்காங்க. ஆமாங்க ஓல்ட் சார். மாத்தல. ஓல்டு டாக்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாதுங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா சார்? ஓகே அதுக்கு அடுத்த பேஜ்ல கேபிட்டல் கெயின் சார். இதான் இம்பார்ட்டன்ட். இதுல தான் நிறைய ஒரு சிலருக்குலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா நிறைய மீடியாவுஸும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே சார். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வியூவர்ஸுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்றது தான் ஐடியாங்க. ஓகே சார். ஓகே இதுல இன்னொரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, நம்ம வந்து டாக்ஸ் எக்ஸ்பர்ட் கிடையாதுங்க. ஓகே ஓகேங்க. இப்போ ஒரு சில ஃபண்ட் மேனேஜர் மீட்டிங்ஸ், ஃபண்ட் ஹவுஸ் மீட்டிங்ஸுங்க, இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துட்டுங்க இதை கம்பைல் பண்ணி ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸுக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்றோம். ஓகே சார். ஓகே ஆல்ரெடி இந்த டாக்ஸ் ரிலேட்டட், பட்ஜெட் ரிலேட்டட் இதெல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஆமா. ஓகேங்களா? அதுவும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டுங்க. ஜஸ்ட் அப்டேட்டடா இருக்கலாம் நம்ம. ஆனா டாக்ஸ் ரிலேட்டட் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கும் போது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு ஆடிட்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறது நல்லதுங்க. அட்வைசபிள். ஓகே சார். ஓகே. இப்போ வந்து கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப சிம்பிளிஃபைங்க. இப்ப வந்து மைண்ட்ல வந்து நீங்க வந்து ரெண்டு பீரியட் தான் ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஹோல்டிங் பீரியட்னா ஓகே சார். ஓகே ஒன்னு வந்து 12 மாசம், இன்னொன்னு வந்து 24 மாசங்க. ஓகே சார். ஓகேங்களா சார்? இது நம்பர் 1 பாயிண்ட். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததெல்லாம் அந்த டீடைல் பார்க்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நான் ஹைலைட் பண்றது மட்டும் நம்ம வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹோல்டிங் பீரியட்னா இனிமே வந்து பாத்தீங்கன்னா 12 மாசம் ஒண்ணு, 24 மந்த்ஸ் ஒண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட்ல பாத்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க.
ஓகே சார். ஓகே. அது டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா எதை சொல்லுவோம்னா மோர் தென் 65% வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருக்கிறதுலாங்க. ஓகே சார். டெட் பாண்ட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறதுல. ஆமாங்க பாண்ட்ஸுங்க. அது வந்து 65% மேல பாண்ட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இத டாக்ஸ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் டாக்ஸ் லேப் ரேட் தாங்க. ஓகே. சரிங்க ஓகேங்களா? சார். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஹோல்டிங் பீரியட்னா நீங்க எந்த ஒரு ஹோல்டிங் பீரியட் இருந்தாலும் அதுல கன்ஃபியூஷனே கிடையாதுங்க. இனிமே நீங்க வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஓகே. அதுல வர ரிட்டர்ன்ஸ் அது வந்து ஓகே. உங்களோட இன்கம் மாதிரிங்க. அதாவது ஆஸ் பர் டாக்ஸ் லேப் தான், ஆஸ் பர் உங்களோட இதுல தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுங்க. சார் அந்த ரிட்டர்ன்ஸ் மட்டும் தானே டாக்ஸபிளா இருக்கும் சார், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்த்துங்களா? இல்ல சார், ரிட்டர்ன்ஸுங்க. அதுல வர ரிட்டர்ன்ஸ் மட்டும். ரிட்டர்ன்ஸுங்க. ஆமா, ஓகே. அதுல ஓகே வர சார். ரிட்டர்ன்ஸ். முன்னாடி எல்லாம் நம்ம பிக்ஸட் டெபாசிட் போடுவோம் இல்லைங்களா? பிக்ஸட் டெபாசிட் மாதிரி மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க. ஓகே சார். பிக்ஸட் டெபாசிட்க்கு வந்து நீங்க வந்து 1 இயர் ஹோல்டிங் பீரியட், 2 இயர் ஹோல்டிங் பீரியட், 3 இயர் 36 மந்த்ஸ் ஹோல்டிங் அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா? அதாவது ஆமா. பிக்ஸட் டெபாசிட்ல நமக்கு வர இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸபிள் இன்கம் இல்லைங்களா? ஆமா சார். அதே மாதிரி இனிமே டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வர ரிட்டர்ன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் தாங்க, அவ்வளவுதான். உங்களோட ஓகே. இன்கம் ஏத்த மாதிரி டாக்ஸபிள். ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதோட இன்னும் சிலது வந்து பாத்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க, அன்லிஸ்டட் பாண்ட்ஸ்ன்ற தனி கேட்டகரிங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இதே கேட்டகரியில வந்துருங்க. ஓகே சார். ஓகே. ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து அந்த 12 மந்த்ஸ் 24 மந்த்ஸ் சொன்னோம் இல்லைங்களா? அது எது ஆமா. எதுக்கெல்லாம் அப்ளிகபிள்ன்றது தான் இதுல பாக்குறோம். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? இப்ப நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டியது ஒன்னு டெட் மியூச்சுவல் ஃபண்ட பார்த்தாச்சுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தப்பட்டதுங்க. ஓகே சார். ஆமா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே. அப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த்ஸ்க்கு மேல நீங்க ஹோல்டு பண்ணீங்கன்னா அது லாங் டர்ம். ஓகே சார். 1 இயர்க்கு மேல. ஓகே 1 சார். இயர்க்கு மேல. அது முன்னாடி இருந்தது தாங்க. அப்போ 1 இயருக்கு கம்மியா இருக்கிறதெல்லாம் ஷார்ட் டர்ம்ங்க. ஷார்ட் டைம். ஓகே சார். ஓகேங்களா? இந்த லாங் டர்ம்ல எது எதெல்லாம் வரும்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கூட வேற என்னென்ன கேட்டகரி எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ங்க, அதாவது எஸ்டிடி பே பண்றதுங்க. ஓகே சார். ஓகே. ஈக்விட்டி ஷேர்ஸ்ங்க, அதுக்கப்புறம் லிஸ்டட் பாண்ட்ஸுங்க, ஓகே. ரீட்ஸ், இன்விட்ஸ், இது இவ்வளவுதாங்க. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். இதுக்கு மட்டும் தான் இந்த 12 மந்த்ஸ்ன்றது அப்ளிகபிள்ங்க. ஓகே. ஓகே இந்த சார். 12 மந்த்ஸ்க்கு மேல வச்சீங்கன்னா தான் இதுல வந்து லாங் டர்ம் உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின் மாதிரி அதை லாங் டர்மா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே சார். ஓகேங்களா? இதை தவிர இன்னொரு கேட்டகரி இருக்குங்க. அதுக்கு வந்து நீங்க மினிமம் 24 மந்த்ஸ் ஹோல்டு பண்ணாதான் லாங் டர்ம் ஆகுங்க. ஓகே. ஓகே சார். அது வந்து அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸுங்க, ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கூட நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன் நான். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுல என்ன நமக்கு ஹைலைட் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் இண்டெக்ஸேஷன்ன்றது கம்ப்ளீட்டா எல்லா அசெட்டுக்குமே தூக்கிட்டாங்க. அதுல ப்ராப்பர்ட்டியும் அடங்குங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? பேருக்கு வந்து அந்த உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட், அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வர கெயின்ல வந்து 20% இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ல நீங்க கொடுக்குற மாதிரி வரும். இப்போ வந்து பிளாட்டா 12.5%ன்னு உங்களுக்கு வந்து 20%ல இருந்து 12.5% போன மாதிரி இருக்குங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மெயின் அங்க கேட்சே பாத்தீங்கன்னா இண்டெக்ஸேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எடுத்துட்டாங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு பிஎஸ், கோல்டு இடிஎஃப், இது எல்லாமே இந்த கேட்டகரியில தான் வருங்க. 24 மந்த்ஸ்க்கு மேல நீங்க ஹோல்டு பண்ணீங்கன்னா தான் அது லாங் டர்ம். லாங் டர்ம். ஓகே சார். 2 வருஷம் நம்ம அதுல இந்த மாதிரி இதுல வந்து ஹோல்ட் பண்ணிருக்கணும். ஆமாங்க, மினிமம் ஹோல்டிங்ஸுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மத்த கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸுங்க, இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸுங்க, இல்ல ஒரு சிலர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸ்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றவங்களா இந்த கேட்டகரியில மோர் தென் 24 மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணாதான் அது லாங் டர்ம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? நமக்கு இன்னொரு தடவை கிளாரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு அதை தவிர லிஸ்டட் பாண்ட்ஸ், ரீட்ஸ், இன்வெட்ஸ், அப்புறம் வந்து லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 12 மந்த்ஸ் நீங்க ஹோல்டு பண்ணணும். 12 மந்த்ஸ்க்கு மேல தான் லாங் டர்ம்ங்க. ஓகே சார். ஓகே. அடுத்த பேஜ் பாருங்க. ஓகே சார். இதுல வந்து எஸ்டிசிஜி இப்ப வருது இல்லைங்களா? இப்ப நம்ம லாங் டர்ம் பத்தி கிளாரிட்டி கிடைச்சது. ஆமா சார். இது ஷார்ட் அப்போ டர்ம். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்லயும் 2 கிளாரிட்டி நமக்கு புரியணுங்க. ஓகே சார். ஓகே. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 மந்த்ஸ் ஹோல்டிங் பீரியட பத்தி பேசணும் இல்லைங்களா? அசெட்ஸ், ஆமா. ஆமா சார். ஆமா. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், ரீட்ஸ், இன்வெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். இதுக்கு வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்னா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து 15% இருந்தது. ஓகே. அதை இப்போ வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓ, ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதை தவிர மத்த அசெட்டுக்கு எல்லாத்துக்கும் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாக்ஸ் ஸ்லாப் படி வந்துருங்க ரேட். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல 2 விதமா நம்ம ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள் ஆகிறத புரிஞ்சுக்கணுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா சார்? திரும்ப ரிப்பீட் பண்றேன். அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், ரீட்ஸ், இன்வெட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து 12 மந்த்ஸ்க்குள்ள நம்ம ஹோல்டு பண்றோம் இல்லைங்களா? அது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் வந்து பாத்தீங்கன்னா 20%ங்க. இப்போ முன்னாடி 15% இருந்தது, இப்போ 20%ங்க. ஓகே சார். ஓகே. இன்னொரு கேட்டகரி பார்த்தோம் இல்லைங்களா? 24 மந்த்ஸ் ஹோல்டு பண்றது, 24 மந்த்ஸ்க்கு மேல இருந்தா லாங் டர்ம், அது கம்மியா இருக்கிறதுலாம் ஷார்ட் டர்ம்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஆஸ் பர் உங்களோட டாக்ஸ் ஸ்லாப் படி வந்துருங்க.
சூப்பர். ஓகே சார். ஓகே. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து எல்டிசிஜிங்க. இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். முன்னாடி 10% இருந்ததுங்க. இப்போ 2.5% ஏத்திருக்காங்களா இப்ப சார்? 2.5% ஏத்திட்டாங்க. இப்ப 12.5% ஆகியிருக்குங்க. இப்ப இது இன்னொரு கிளாரிட்டி இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இண்டெக்ஸேஷன்ன்றது இனிமே எந்த அசெட்டுக்குமே கிடையாதுங்க. சார் இதுல எக்ஸப்ட் அப் டு 1.25 லேக்ஸ்னா முன்னாடி 1 லட்சம் இருந்துச்சு. இப்போ 1.25 லட்சமா மாத்திருக்காங்களா? ஆமாங்க சார். ஆமா. அது வந்து லாஸ்ட் பாயிண்ட் நீங்க வந்துட்டீங்க. அது வந்து முன்னாடி 1 கரெக்ட், லேக் கரெக்ட். இருந்தது இல்லீங்களா? ஆமா சார். ஆமா. அது வந்து இப்ப வந்து 1.25ல 25,000 ஏத்திருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு வரைக்கும் நமக்கு எக்ஸம்ஷன் இருக்குங்க. ஒரு அசஸ்மெண்ட் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா, அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப வந்து நீங்க 90s 80sல எல்லாம் வாங்கியிருக்கிறதுலாம் இப்ப வந்து பல மடங்கு உங்களுக்கு வந்து ஏறி இருக்கும் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அப்போ வந்து உங்களுக்கு இண்டெக்ஸேஷனை கம்ப்ளீட்டா தூக்கிட்டாங்க. அதுக்கு என்ன அவங்க சொல்றாங்கன்னா 2001ங்க ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2001க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்ட்டு வந்து நம்ம வந்து ஐடி அவங்களோட ஒரு அசஸர் அது அவங்க கிட்ட நம்ம என்ன வேல்யூ அந்த ப்ராப்பர்ட்டிக்குன்ற மாதிரி தெரிஞ்சுட்டுங்க. அதுல ஓகே. இருந்து அது வந்து ஸ்டார்டிங் காஸ்ட் மாதிரிங்க. இன்னைக்கு டேட்ல நம்ம விற்கிறதுக்கு என்ன காஸ்ட் விற்கிறோமோ அதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயினுங்க. ஓகே சார். புரியுது. ஓகே. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டெக்ஸேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுதான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுங்க. கரெக்ட் சார். ஆமா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கம்பைல் பண்ணி ஒரு சம்மரி மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஓகே சார். ஓகே. என்னென்ன பர்சன்டேஜ்ன்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. ஓகே இதுல சார். வந்து லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓகே. இது ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 20%ங்க. ஓகே சார். ஆமா. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து அதான் நம்ம 1.25 லேக்ஸ் வரைக்கும் எக்ஸம்ஷனுங்க. அதுக்கு மேல இருக்கிறதுக்கு 12.5%ங்க. ஓகே சார். ஓகே. ரீட்ஸ் இன்வெஸ்ட்ஸுக்கும் 20% தாங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஆனா இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த எக்ஸம்ஷன் லிமிட் இதுல கிடையாதுங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகே. ஓகேங்களா? அது மட்டும் தான் டிஃபரன்ஸுங்க. மத்தபடி இந்த எல்லாமே இந்த ஒரே அசெட் தாங்க. இந்த 12 மந்த்ஸ் ஹோல்டிங் பீரியடுக்குள்ள வர அசெட் தான் இது மூணும். ஓகே. ஓகே சார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸுங்க. இதுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து ஸ்லாப் ரேட் படிங்க. லாங் டேர்ம் இப்ப எல்லாமே லாங் டேர்ம் வந்து 12.5% குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சார் இந்த அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்ன எதை சார் மீன் பண்றாங்க அவங்க? இது வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகாதுங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? இப்ப வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே லிஸ்டட் ஈக்விட்டில தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆஸ் பர் நம்ம வந்து ஆம்ஃபி கைட்லைன்ஸ் செபியோட கைட்லைன்ஸ்ல தான் நம்ம ஃபாலோ பண்றதுங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் பாருங்க. இதுதான் அப்ளிகபிள் ஆகும். ஓகே ஒரு சார். சிலர் டைரக்டா ஷேர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, வாங்குவாங்க, விற்பாங்க இல்லைங்களா? அதுல இருக்கிற டிஃபரன்ஸுங்க. அதுல ஒரு சிலர் லிஸ்டட் ஈக்விட்டி வாங்கலாம், அன்லிஸ்டட் ஈக்விட்டி வாங்கலாம் இல்லைங்களா? அதுக்கான டிஃபரன்ஸுங்க இது. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது லிஸ்டட் பாண்ட்ஸ். ஒரு சிலர் டைரக்டா பாண்ட்ஸ்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அவங்களுக்கும் அந்த அதே தான் வந்து லாங் டேர்ம்ல இருந்தாங்கன்னா அதுவும் 12.5% ரேஞ்சில் வந்துருச்சுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல ஸ்லாப் ரேட்டுங்க. அதாவது பாண்ட்ஸுங்க, ப்ராப்பர்ட்டி, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு ETF இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா ஸ்லாப் ரேட்டு தான். லாங் டேர்ம் வந்து 12.5%ங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்த பேஜ் பாருங்க. ஓகே சார். கேபிட்டல் கெயின் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட். இதுல வந்து இன்னொரு கிளாரிட்டிங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் இண்டெக்ஸேஷன்லாம் பேசிட்டு இருந்தாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் டெட் ஃபண்ட்ஸ் இல்லைங்களே கம்ப்ளீட்டா நம்ம வந்து பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து 36 மந்த்ஸ்னு ஒரு ஹோல்டிங் பீரியட் இருந்ததுங்க. அதை நீங்க ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா லாங் டேர்மா கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைச்சதுங்க. ஆமா சார். ஆமா. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2023ல இருந்து அதை ஸ்டாப் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ அது ஒரு கண்டினியூட்டி இருக்கு இல்லீங்களா? இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்பயும் டாக்ஸேஷன்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆமா சார். ஆமா. இப்போ நம்ம ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒன் பேஜ் வந்து மோர் தென் எனஃப். இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடும். ஏன்னா லாஸ்ட் பார்த்ததெல்லாம் மத்த அசெட் எல்லாம் கூட கவர் பண்ணதுங்க. ஆமா சார். இந்த பேஜ் வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடுங்க. ஓகே சார். ஓகே. அதுல வந்து ஈக்விட்டியும் பாக்குறோம், டெட்டும் பாக்குறோம், ஹைபிரிட் கேட்டகரியும் பாத்துறோங்க. இருக்கிறதுல இந்த 3 பேசிக் கேட்டகரிஸ்ங்க. ஓகே சார். ஓகே. இதுல வந்து ஈக்விட்டிக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி கிளாரிட்டி தாங்க. அதுல ஒரு பெரிய நமக்கு வந்து கன்ஃபியூஷன் கிடையாதுங்க. 12 மந்த்ஸ்க்கு மேல ஹோல்டிங் பீரியட் இருக்கிறது எல்லாமே லாங் டேர்முங்க. அதுல வந்து 1.25 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் 12.5%. டாக்ஸ். ஓகே சார். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு வந்து 20%ங்க. முன்னாடி 15 இருந்தது, இப்ப 20 ஆக்கிட்டாங்க. இது கிளியர் இல்லீங்களா? ஆமா சார். அது கிளியர். டெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2023ல நான் சொன்னேன் இல்லீங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த இண்டெக்ஸேஷனை வந்து டெட்ல இருந்து ரிமூவ் பண்ணது இல்லீங்களா? ஆமா. அதனால அதுல ஒரு கிளாரிட்டி அவங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னா நம்ம வந்து இந்த டேட் இம்பார்ட்டன்ட்ங்க. அக்வயர்ட் ப்ரையர், அதாவது ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2023க்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்தோம்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லங்க. ஓகே. ஓகேங்களா? இத வந்து 22 ஜூலை வரைக்கும் நம்ம வந்து 36 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா
ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு வந்து 20% வித் இண்டெக்ஸேஷன் குடுக்குறாங்க. ஏன்னா, அது நம்ம வந்து ஏன்னா டாக்ஸ்ன்றது இதுக்கப்புறம் அவங்க சொல்றதுக்கு தான் அப்ளிகபிள் ஆகுமே தவிர, அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு அந்த பெனிஃபிட்ட பாஸ் ஆன் பண்ணணும். ஓகே சார். ஓகே. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது என்ன ரூல் இருந்ததோ அந்த அப்ளிகபிள் அது கன்டினியூட்டி இருக்கணும்ன்றதுக்காக அந்த டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப் டு வந்து 22 ஜூலை 2024க்குள்ள நீங்க ஓகே சார். 36 மந்த்ஸ் நீங்க உங்களோட டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணத கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா, அதாவது நீங்க ஓகே. வந்து 22 ஜூலைக்கு முன்னாடி நீங்க வந்து ரிடெம்ப்ஷன் குடுத்துருக்கணும். ஓகே. ஓ! அது ஓகேங்களா? முடிச்சுட்டு குடுத்துருக்கணும். ஓகே ஆல்ரெடி சார். இப்ப ஏன்னா சார் நெறைய பேர் கன்ஃப்யூஷன் இருக்கும் இல்லீங்களா? இப்ப நான் ஆமாங்க. எனக்கு என்ன டாக்ஸ் வரும்? நான் வந்து இது மாரி ஹோல்டு பண்ணி கன்டின்யூ பண்றவங்களுக்கு என்ன டாக்ஸ் வரும்? ஒரு சிலர் ரிடெம்ப்ஷன் குடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கிளாரிட்டி குடுக்கறதுக்கு தான் இதுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இந்த மாரி ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல முன்னாடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டுங்க. அவங்களுக்கு வந்து 22 ஜூலைக்கு முன்னாடி ரிடெம்ப்ஷன் குடுத்துருக்காங்க. அப்ப 36 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 20% வித் இண்டெக்ஸேஷன் வரும். இண்டெக்ஸேஷன். ஓகே சார். ஓகே. அப்படி 36 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணலன்னா, அது ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின் ஸ்லாப் ரேட் படி வந்துருங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்க. 23 ஜூலை அதுக்கப்புறம் ஓகே. அவங்க வந்து ஓகே. 23 ஜூலை ஆன் ஆர் ஆஃப்டர்ங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஓகே. ரிடெம்ப்ஷன் குடுத்துருக்காங்கன்னா, அதுல வந்து ஹோல்டிங் பீரியட் வந்து 24 மந்த்ஸ் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகே. 12.5% அவங்களுக்கு அப்ளிகபிள்ங்க. டாக்ஸ். ஓகே சார். ஆமா. அதோட கம்மியா இருந்துச்சுன்னா, ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின் ஸ்லாப் ரேட் தான். ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து நீங்க வாங்குனதே அக்வைர்டே வந்து 1 ஏப்ரலுக்கு மேல நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா, ஓகே. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஸ்லாப் ரேட் தான். அதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாதுங்க. ஹோல்டிங் பீரியட்ன்றதே வராது. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் இல்லீங்களா? டெட் ஆமா மியூச்சுவல் சார். ஃபண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஹோல்டிங் பீரியட்ன்றதே இனிமே கிடையாதுங்க. ஓகே. அதாவது நீங்க ஏப்ரல் 1, 2023க்கு மேல வாங்குனது எல்லா ஃபண்ட்ஸுமே சொல்றீங்க. எல்லா டெட் டெப்ட்ல. ஃபண்ட்ஸும். டெப்ட்ல. ஓகே. டெட் ஃபண்ட்ஸுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்டுங்க. முன்னாடி இந்த ஒரு கேட்டகரி நெறைய மியூச்சுவல் ஃபண்ட்ல வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கிறதுக்காகவே இத சூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே சார். அதாவது அந்த ஹைபிரிட்ல வந்து பாத்தீங்கன்னா, மோர் தென் 65% ஈக்விட்டி இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா, அக்ரெசிவ் ஹைபிரிட் மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஈக்விட்டி டாக்ஸேஷன்ல வந்துரும். ஓகே. ஓகே சார். ஆனா ஒரு சில கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, 35%ல இருந்து 65% இந்தியன் ஈக்விட்டில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமா சார். ஆமா. அதுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்ததுங்க. சோ அதுக்கு இன்னைக்கு இப்போ இந்த இதுக்கப்புறம் எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதேதான் ரிடெம்ப்ஷன் வந்து நீங்க வந்து அப் டு அந்த 22 ஜூலை 2024க்குள்ள நீங்க குடுத்திருந்தீங்கன்னா, ஓகே சார். ஓகே. அது வரைக்கும் நீங்க குடுத்திருந்தீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு 36 மந்த்ஸ் நீங்க அந்த ஃபண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே. ஓகே. அப்ப 20% வித் இண்டெக்ஸேஷன் வருங்க. லாங் டர்மா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே. அப்படி நீங்க 36 மந்த்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணல அந்த டேட்டுக்குள்ள ரிடெம்ப்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்லாப் ரேட்ல வந்துருங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து 20 ஆன் ஆர் ஆஃப்டர் 23 ஜூலை 2024க்கு அப்புறங்க. 23 ஜூலைக்கு அப்புறம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா, ஓகே. ஓகேங்களா. ரிடெம்ப்ஷன் குடுத்துட்டீங்க அதுக்குள்ள. இப்ப குடுத்துட்டு ஓகே. இருக்கீங்க. ஓகேங்களா. ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு 24 மந்த்ஸ் நீங்க ஹோல்டிங் பீரியட கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸ்லாப் 12.5%ங்க. ஓகே சார். ஓகே. அப்படி இல்லன்னா ஸ்லாப் ரேட்டுங்க. ஸ்லாப் ரேட் தான் வரும். ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்த பேஜ் பாருங்க. இது வந்து அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா? ஆமா சார். அதுக்கு என்னன்றது இதுல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 1 ஏப்ரலுக்கு முன்னாடி வாங்குனதுங்க. ஓகே. 1 ஏப்ரல் 2023க்கு முன்னாடி வாங்குனது. ஓகே சார். அதுக்கு அத வந்து நீங்க வந்து 22 ஜூலை 2024க்கு அந்த டேட் வரைக்கும்ங்க ரிடெம்ப்ஷன் அதுக்கு முன்னாடி நீங்க ரிடெம்ப்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா, ஆன் ஓகே ஆர் சார். பிஃபோர். ஓகே சார். 36 மாசம் முடிச்சிருந்தாலும் 36 மாசம் முடிஞ்சிருந்தா 20% வித் இண்டெக்ஸேஷன் கிடைக்குங்க. ஓகே. ஓகே சார். முடியலன்னா உங்களுக்கு ஸ்லாப் ரேட். ஸ்லாப் ரேட் தான். ஓகே சார். அதே வந்து அதுக்கப்புறம் நீங்க ரிடெம்ப்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆன் ஆர் ஆஃப்டர் 23 ஜூலை 2025 இந்த இயர்ல தான் நம்ம வந்து ரிடெம்ப்ஷன் பண்ணிருக்கோம்னா, உங்களுக்கு 12%ங்க. அதாவது ஓகே. 24 மந்த்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா 12%. 24 மந்த்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணலன்னா ஸ்லாப் ரேட்ல வந்துரும். ஓகே சார். ஷார்ட் டர்ம்ல வந்துரும். ஓகே சார். ஆமா. இதுக்கப்புறம் இதுதான் கிளாரிட்டிங்க. ஏப்ரல் இந்த 2023க்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே. ஓகே சார். ஓகேங்களா. இதுல வந்து 31 மார்ச் 2025 குள்ள நீங்க வந்து ரிடெம்ப்ஷன் குடுத்துட்டீங்கன்னா, ஓகே. ஸ்லாப் ரேட் தான் அப்ளிகபிள்ங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்க. ஆன் ஆர் ஆஃப்டர் 1 ஏப்ரல் 2025 மேல பண்ணீங்க 24 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா, அப்போ உங்களுக்கு எல்டிசிஜி பெனிஃபிட் 12.5% கிடைக்கும். 24 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம நம்ம வந்து ரிடெம்ப்ஷன் குடுத்துட்டு இருந்தோம்னா, உங்களுக்கு ஸ்லாப் ரேட்ல அப்ளிகபிள் ஆயிடுங்க. ஓகே சார். ஓகே. இது கொஞ்சம் டெக்னிக்கலா தான் இருக்கு சார். ஆமா. ஆனா நம்ம என்ன இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுங்க. இந்த பேஜ் நம்ம ரெஃபர் பண்ணோம்னாவே நமக்கு ஐடியா கிடைச்சிருங்கன்றேன் நானு. இத கண்டிப்பா கம்பைல் சார். பண்ணி இந்த டேட்டா தான் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு மெயினுங்க. ஓகே சார். ஓகே. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இது நம்மளோட எஜுகேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். அப்ப நமக்கு ஒரு ஐடியா வந்துரும் இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து ஒரு ஆடிட்டரோ, ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. கண்டிப்பா சார். ஈஸியா இருக்கும் இது.
ஆமா. ஓகே. அதுக்கு அடுத்த பேஜ்ல பாருங்க. அந்த இப்போ எல்டிசிஜில வந்து 10% இருந்து 12.5% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? ஆமா சார். அதோட ஒரு கிளாரிட்டி இந்த பேஜ்ல உங்களுக்கு கிடைக்கும். அதான் இப்போ வந்து ஃப்ரம் 23 ஜூலை 2024க்கு அப்புறம் நம்மளோட ஆமா சார். எல்டிசிஜி வந்து ஒரு 10 லட்சமா இருக்குதுன்னு வச்சுப்போமே. அப்போ அது எக்ஸம்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ 1,25,000 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அதுல வந்து டாக்ஸபிள் வந்து பாத்தீங்கன்னா அப்போ இந்த 1,25,000 போக மீதி வந்து 8,75,000 ஆமா சார். ஆமா. டாக்ஸபிள் இங்க குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆமா கரெக்ட். ஆனா கரெக்ட்டுங்களா? ஆனா வந்து இப்போ நமக்கு பர்சன்டேஜ் 12.5% இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? பிளஸ் ஆமா. இன்க்ளூடிங் செஸ் பாத்தீங்கன்னா நியர்லி 13% வரும். ஓகே சார். ஓகே. அப்போ டாக்ஸபிள் பாத்தீங்கன்னா 1,13,750 அதாவது 20,150 ரூபாய் எக்ஸ்ட்ராங்க இப்போ. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? இது ஜஸ்ட் இந்த ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு எக்ஸாம்பிளுங்க. ஓகே. மத்தபடி எல்டிசிஜி வந்து வேரியஸ் ரேட் நமக்கு நம்மளோட ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னா அடுத்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே அதாவது சார். அப் டு 1 லேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே. ஆமா சார். அதுக்கு அடுத்தது நீங்க வந்து 1.25 லேக்ஸ் பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டாக்ஸுமே கிடையாது. ஆனா லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம வந்து 2,600 ருபீஸ் நம்ம பே பண்ற மாதிரி வரும். ஓகே. ஓகே இப்ப சார். பெனிஃபிட் மாதிரி தெரியும் உங்களுக்கு. கரெக்ட். அடுத்தது நீங்க வந்து 2 லேக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துல நீங்க வந்து கேபிட்டல் கெயின் எடுக்கிறீங்க, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் எடுக்கிறீங்கன்னா லாஸ்ட் படி பாத்தீங்கன்னா 10,400 பே பண்ணிருப்பீங்க. ஓகே சார். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 9,750 தான். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் சேவிங் வந்து உங்களுக்கு 650 ரூபா. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதே வந்து ஒரு 5 லேக்ஸ்க்கு போங்க. ஓகே. லாஸ்ட் இயர் படி நீங்க 41,600 ரூபா தான் பே பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த ஆமா. வருஷம் படி பாத்தீங்கன்னா எல்டிசிஜி வந்து 48,750 48,750 அதாவது எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து 7,000 ரூபாய் பே பண்றோம் சார். 7,000 ரூபாய் பே பண்ணுவாங்க. ஓகே. 7,850 ரூபாய் பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் சார். சார் ஒருவேளை இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல கை வச்சுட்டாங்களோ? அது என்ன அவங்க டிசிஷன்ல கை வச்சாங்கன்றதெல்லாம் இல்ல சார். இதுதான் இப்போ ரிவைஸ்டுங்க. இனிமே இதுதான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பா. ஓகேங்களா? இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இப்போ என்ன கேட்டீங்கன்னா அந்த ட்ரேடிங் எல்லாம் பண்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அது எல்லாமே ஷார்ட் டேர்ம்ல வரும் இல்லைங்களா? ஆமா கண்டிப்பா சார். அதே ஆமா. மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வாங்கி விற்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நீங்க லாஸோ இல்ல வந்து அதுல இருந்து உண்மையா ப்ராஃபிட் பண்றீங்களோ இல்லையோ உங்களுக்கு வந்து அந்த எஸ்டிடி எல்லாம் வந்துரும். கண்டிப்பா. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? எப்படியும் நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க. அதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரூ ரூட் எடுக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுங்க ஸ்டில். எஸ் சார். ஓகே. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரும்போதே நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு ஒரு எய்மோட தான் நம்ம வருவோம் இல்லைங்களா? அப்போ அதுல ஆமா இருக்கிற சார். இந்த ஷார்ட் டேர்ம் பத்தி நம்ம வரி பண்ணிக்க தேவையில்ல. அதாவது நம்ம டாக்ஸ் லாப்குள்ள வரமா இல்ல வந்து அந்த 20% நம்ம 15%ல இருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்றத பத்திலாம் வரி பண்ணிக்க தேவையில்லைங்க. ஓகே சார். ஓகே. ஒரு லாங் டேர்ம்ல வந்து 10%ல இருந்து 12.5% ஆக்கியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு லாங் பீரியட்ல வந்து உங்களுக்கு காம்பவுண்டிங்ல வந்து பெரிய கெயினா வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு மார்ஜினல் ஆயிடும். அதாவது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் அதாவது நீங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். அதுல உங்களுக்கு ஓகே. வந்து பெரிய ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அதாவது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டே உங்களுக்கு வந்து இப்போ நீங்க டாக்ஸே வந்து 12.5% ஏத்துனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து ஒரு லாங் ரன்ல பார்க்கும்போது 10% நீங்க கட்டுறதுக்கும் 12% கட்டுறதுக்கும் உங்களுக்கு வந்து அதுல டிஃபரன்ஸ் தெரியும். ஆமா சார். கண்டிப்பா. ஓகேங்களா? இதே நம்ம வந்து ஒரு நல்ல ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து யூஎஸ் மாதிரியே வெஸ்டர்ன் இதுல மாதிரி கிடையாது இல்லைங்களா? மார்க்கெட் மாதிரி கிடையாது. ஆமா சார். ஆமா. அதனால நிறைய ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய மார்ஜின்லயே ஆல்பா ஜெனரேட் பண்றாங்க கம்பேர்ட் டு இண்டெக்ஸ் ஃபண்டுங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? ஓரளவுக்கு நம்ம வந்து நல்ல ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டுங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லா இருக்கிற ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு லாங் டேர்ம் கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா 2.5% அந்த 12.5% ஒரு மார்ஜினலா இருக்கும். ஆனா நீங்க ஸ்டில் நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த அசெட் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் வைக்க முடியாதுங்க. உங்களுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஆமா சார். பிக்ஸட் ஆமா. டெபாசிட்ல நம்மளால இது பண்ண முடியும். அங்கேயும் உங்களுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட் தான். திரும்ப அதே தான் டாக்ஸ் ஸ்லாப் தான் உங்களுக்கு இன்கம் வருதுங்க. ஆமா. இல்லைங்களா? அப்போ ஆமா. உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டில போனீங்கனாலும் உங்களை எப்படியும் கொண்டு வந்துட்டாங்க இண்டெக்ஸேஷனை தூக்கிட்டாங்க. ஆமா. ஓகேங்களா? ஸோ கம்பேர் பண்ணும்போது கோல்டு இல்ல உங்களுக்கு வந்து அதர் ஆல்டர்னேட்டிவ் நீங்க பார்க்கும்போது நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் டைரக்ட் ஸ்டாக்ஸ் வரணும். டைரக்ட் ஸ்டாக்ஸுக்கு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கன்றேன். அதுல கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அதுல இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு அட்வான்டேஜ். இப்போதைக்கு நான் என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆப்ஷன் நமக்கு எதுவும் கொடுக்கலைங்க. இப்ப நம்ம இருக்கிற ஆப்ஷன்ல இருக்கிற இதுல எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ஸ்டில் வி கேன் கோ கண்டினியூ வித் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க சார். ஓகே சார். ஓகே. பிளஸ் நீங்க வந்து ஹைபிரிடும் டெட் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாப் ரேட்டுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? அது எஃப்டில போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அதே தான் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல தானே வருது இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அதுவும் இதுவும் அப்ப ஆல்மோஸ்ட் சேம் தான்.
கண்டிப்பா. அப்ப ஆமா சார். நான் உங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்றேன்னா, ஒரு லாங் டெர்ம் கோலா இருந்தா அதே தாங்க எப்பயும் சொல்றதுதான். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. நம்ம இந்த ஓகே. எஸ்டபிள்யூபிலாம் பிளான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்த 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜிங்க. ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வச்சுக்கணும், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வச்சுக்கணும். நீங்க வந்து ஓகே. உங்களுக்கு தேவையானதை நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்க. அந்த டைம்லங்க உங்களுக்கு வந்து நம்ம எஸ்டபிள்யூபி பண்றது வந்து நமக்கு வந்து வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் இல்லைன்னா கூட, இந்த வந்து உங்களுக்கு இன்கம்ல தானே ஆட் ஆக போகுது இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? ஸோ ஸ்டில் மேனேஜபிள் தான் சார். நம்ம வந்து இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதாவது டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ, ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட்ல தான் நம்ம டாக்ஸா கொடுக்குறோம். ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.